பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தோஷம் நீங்கவும் இரட்சிப்பின் சந்தோஷம் பொங்கவும் மனிதனை தேடி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காஞ்சிபுரம் பெதஸ்தா மிஷன் சபையின் பேராயர் ரெவரண்ட் பி சாம்சன் காமராஜர் சார்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாளின் வாழ்த்துதலையும் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்ற நிகழ்ச்சியை பார்த்து வருகிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்து பண்டிகை சிறப்பு நாளிலும் ஒரு சிறப்பு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை காஞ்சிபுரம் பெதஸ்தா மிஷன் சபையின் சார்பாக வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் யாவரும் இந்த ஒரு மணி நேர சிறப்பு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கவிதை, பாடல், நடனங்கள், குறுநாடகம் மற்றும் சிறப்பு தேவ செய்தியை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக இந்த சிறப்பு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை ஜெபித்து ஆரம்பிக்க வருகிறார்கள் ரெவரண்ட் பி சாம்சன் காமராஜ் அவர்கள். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் பார்த்து வருகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்மஸ் அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறி இந்த வேளையில் நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பார். பரலோகத்தின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இந்த அருமையான வேளையில் கிறிஸ்மஸ் தினமாகி இன்றைக்கு வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் தேவனீர் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறங்க தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இந்த விசேஷித்த சிறப்பு கிறிஸ்மஸ் இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறங்க தாவே. இந்த நிகழ்ச்சியில் பாடுகிற பிள்ளைகள், ஆண்டவரே, கவிதை சொல்லுகிற பிள்ளைகள், நடனம் ஆடுகிற பிள்ளைகள், நாடகம் எல்லாவற்றையும் தேவன் நீர் அங்கீகரித்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்போதும் கூட ஒரு கவிதை ஒன்றை உங்கள் முன்பாக படைக்கிறோம். உயிருள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகத்துவத்தை கூற தமிழ் உயிர் எழுத்துக்களால் கவிதை ஒன்றை படைக்கிறோம். அன்பின் வடிவாய் அன்னை மரி யோசேப்பு மகனாய் இயேசு என்ற பெயரில் இரட்சகராய் வெளிப்பட்டீர். அன்பின் வடிவாய் அன்னை மரி யோசேப்பு மகனாய் இயேசு என்ற பெயரில் இரட்சகராய் வெளிப்பட்டீர். ஆயர்களின் அச்சம் மட்டும் அல்லாது அனைவரின் அச்சம் போக்க நல் ஆயனாய் புல்லணையில் பிறந்திட்டீர். ஆயர்களின் அச்சம் மட்டும் அல்லாது அனைவரின் அச்சம் போக்க நல் ஆயனாய் புல்லணையில் பிறந்திட்டீர். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண நீதியின் சூரியனாய் உதித்திட்டீர். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண நீதியின் சூரியனாய் உதித்திட்டீர். ஈசா என்னும் அடிமர வேராய் துளிர்த்து எங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தோன்றினீர். ஈசா என்னும் அடிமர வேராய் துளிர்த்து எங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தோன்றினீர். உன்னதத்தில் மகிமை உண்டாக மனிதரில் மகிழ்ச்சி உண்டாக அருணோதயமாய் நீர் தோன்றிட்டீர்.
உன்னதத்தில் மகிமை உண்டாக, மனிதரில் மகிழ்ச்சி உண்டாக, அருணோதயமாய் நீர் தோன்றிற்றீர். ஊழி காலம் எங்களோடு என்றும் இருக்க, இம்மானுவேலராய் இகமதில் இறங்கிட்டீர். ஊழி காலம் எங்களோடு என்றும் இருக்க, இம்மானுவேலராய் இகமதில் இறங்கிட்டீர். எளியோர்க்கு நற்செய்தி அறிவித்திட, சிறைப்பட்டவர்களை விடுவித்திட, ஏழை கோலம் எடுத்திட்டீர். எளியோர்க்கு நற்செய்தி அறிவித்திட, சிறைப்பட்டவர்களை விடுவித்திட, ஏழை கோலம் எடுத்திட்டீர். ஏரோது கூட்டம் கலங்க, சாத்தான் சேனை நடுநடுங்க, வல்லமையுள்ள தேவனாய் வந்துதித்தீர். ஏரோது கூட்டம் கலங்க, சாத்தான் சேனை நடுநடுங்க, வல்லமையுள்ள தேவனாய் வந்துதித்தீர். 5 கண்டங்களின் பாவம் போக்க, மக்கள் மனதின் பயம் நீக்க, சமாதான பிரபுவாய் தோன்றினீர். 5 கண்டங்களின் பாவம் போக்க, மக்கள் மனதில் பயம் நீங்க, சமாதான பிரபுவாய் தோன்றினீர். ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற, நித்திய பிதாவாய் நீர் பிறந்திட்டீர். ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற, நித்திய பிதாவாய் நீர் பிறந்திட்டீர். ஓசன்னா கீதம் விண்ணில் ஒலிக்க, தாழ்மை உள்ளவராய் தாய்மடியில் ராஜாதி ராஜாவாய் திகழ்ந்திட்டீர். ஓசன்னா கீதம் விண்ணில் ஒலிக்க, தாழ்மை உள்ளவராய் தாய்மடியில் ராஜாதி ராஜாவாய் திகழ்ந்திட்டீர். அவுடதமாய் இருதயம் நொறுங்குண்டோருக்கு காணப்பட, அவனிதனில் அவதரித்தீர். அவுடதமாய் இருதயம் நொறுங்குண்டோருக்கு காணப்பட, அவனிதனில் அவதரித்தீர். அடுத்ததாக கிறிஸ்து பிறப்பை குறித்து ஒரு சிறப்பு செய்தியை திருமதி பிரேனாப்பு சாம்சன் அவர்கள் வழங்குவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் நமக்கு கிறிஸ்மஸ் திருநாள், நல்நாள். அநேகருக்கு இது ஒரு வெற்றியின் நாளாக கூட காணப்படும். கிறிஸ்மஸ் நாட்கள் வரும்போதே ஒரு சந்தோஷமான நாட்கள் தான் கிறிஸ்மஸ் நாள். இந்த நாளில் கிறிஸ்மஸ் வாழ்த்துகள். நம்பிக்கை டிவி பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிறதான நம்பிக்கை டிவியை நடத்தி வருகிறதான உங்களுக்கு யாவருக்கும், பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நாளில் பேச வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். இயேசு நமக்காக பாலனாக பிறந்த நாள் கிறிஸ்மஸ் தினம். இந்த நாளில் மனமகிழ்ச்சியான நாளை நாம் கொண்டாடும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்தின் தியானம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர்மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. கிறிஸ்மஸ் தினம் என்று சொல்லும்போது பல ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து இப்படி பிறப்பார் என்று சொல்லி அறிவிப்பின்படி இயேசு பெத்லகேமிலே பிறந்தார். இந்த வார்த்தை தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசு பிறந்ததான காலங்கள் ஏரோது ராஜாவுக்கு ஒரு கலக்கமாகிறது. யூதாவின் சிங்கமாய் ராஜாவாய் பிறப்பாய் என்று சொல்லி ஏசாயாவில் பல தீர்க்கதரிசிகள் சொன்னபடியால் ஜனங்களுக்குள்ளே ஒரு கலக்கம். ஆனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாதாக, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்லி நம்மை நேசித்தபடியால் இவர் குழந்தையாக, பாலகனாக, ஏழையாக இந்த உலகத்திலே வந்தார். எத்தனையோ ஜனங்கள் சமாதானம் இல்லாமல், சந்தோஷமாய் இல்லாமல் இருக்குதான இந்த ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இயேசு என்கிறவர் ரட்சிப்பதற்காக பாலகனாய் பூவிலே வந்தார். எனவேதான் சொல்லுகிறார், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. மனுஷராகிய உங்களையும் எங்களையும் என்னையும் நேசிக்க பிரிய வைத்தபடியால் ஒரு பாலகனாக வந்தார். ஆனால் அநேகர் சொல்வார்கள், ஒரு நாளில் இயேசு பிறந்தார், நாம் இன்றும் அவரை பிறந்திருக்கிறார் என்று சொல்லி
அவர் வானங்களுக்கு மரித்து வானத்தில் தேவனோடு ஆளுகை செய்யும்போது இன்றும் நாம் ஏன் பாலகனாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அந்த நாளை ஏன் நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். அப்படி அல்ல, அந்த இயேசு பிறந்ததான நாளை நாம் நினைவு கொண்டாட வேண்டும், நினைவு கூற வேண்டும். ஏன் சொன்னால் எங்கள் அப்பா அம்மா இந்த கிறிஸ்மஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி தரலன்னா கிறிஸ்மஸ் தெரியாது. ஆனால் நமக்கு வருகிற பின் சந்ததிகளுக்கு கிறிஸ்து ஒருவர் பிறந்தார், கிறிஸ்மஸ் என்று சொல்ல வேண்டுமானால் நம் முன்னோர்கள் மட்டும் கிறிஸ்து பிறந்தார், இந்த நாள் பிறந்தார் என்று சொல்லி அப்படியே விட்டிருப்பாங்கன்னா நமக்கு தெரியாது. நம்முடைய முன்னோர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடினபடியால் இந்த நாளில் நாமும் அதை சந்தோஷமாய் கொண்டாடுகிறோம். நாங்கள் வளர்ந்ததான சபையில் கூட சொல்லுவாங்க, இயேசு பிறந்த நேரத்தில் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், ஏழை பாலனாய் பிறந்தார், கந்தை துணியோ கர்த்தருக்கு இல்லைன்னு சொல்லி. ஆனால் நம்ம ஏன் புது துணி போடணும்னு சொல்லி நாங்கள் வளர்ந்ததான ஆலயத்தில் அப்படி தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு கிறிஸ்மஸ் சொல்லும்போது ஒரு சந்தோஷ நாள். மற்ற சபைகள் எல்லாம் பிள்ளைகள் போடும்போது, ஐயா நாங்கள் பெரியவங்க பழைய துணி போட்டுக்கிட்டுதான், ஆனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு புது துணி கொடுப்போனே. அந்த நாட்கள் உண்மையாகவே எவ்வளவு சந்தோஷமாய் கிறிஸ்மஸ் வந்தாச்சுன்னா ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், தேவதூதர்கள் அவர்களை வாழ்த்துகிறார்கள். அந்த சனமே பரமசேனைகள் திரள் அவரை தூததுடனே தோன்றி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், உன்னதத்தில் இவர் பிறந்ததினால உன்னதத்தில் ஒரு மகிமை, பூமியில் சமாதானம். இந்த காலங்களில் சமாதானம் தான் இல்லாமல் அங்கும் இங்கும் ஒரு சில காலங்களுக்கு முன்பாக பார்த்தா அநேகர் குடும்பத்தில் சமாதானமாக இருப்பாங்க. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் வந்துச்சுன்னா அதுதான் எங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் சொல்லி குடித்து கொண்டு சமாதானம் இல்லாதபடி அவர்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், சந்தோஷத்தின் மத்தியிலும் குடித்து கொண்டு சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் தேவன் நமக்கு பாலனாய் பிறந்தது சமாதானத்தை கொடுப்பதற்காக. ஏசாயாவில் பார்க்கிறோம், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருக்கு சமாதான பிரபு என்று சொல்லி ஏசாயா அழகா சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாய். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் வல்லமையுள்ள தேவன், ஆனால் சமாதானம் தருகிறவர். ஆனால் ஜனங்கள் அப்படி அல்ல, கிறிஸ்மஸ் காலங்களிலும் குடித்து கொண்டு தங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை சமாதானத்தை இழக்க வைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல, நம்முடைய இயேசு உலகத்திற்கு வந்தாராயானால் பூமியிலே சமாதானம் வேண்டும், மனுஷர் மேல் பிரிய வேண்டும். அந்த பிரியம் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். இந்த நாளை கொண்டாடுகிறது இன்றுதான் பிறந்தார் என்றல்ல, 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பாலனாய் பிறந்தது உண்மை என்று சொன்னதான் கிமு கிபி என்று சொல்லி பிரிக்கப்பட்டது. கிறிஸ்து பிறந்த பிறகுதான் அந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். நினைவு கூறுவது தவறல்ல, ஆனால் அந்த சந்தோஷத்தை கொண்டாடி குடிப்பது, மற்ற காரியங்கள் செய்வது, தன் குடும்பத்தையே சமாதானம் இல்லாதபடி ஆக்குவது பெரிய தவறான காரியம். அப்படியல்ல, கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை கேட்கிற நாம் கடந்த நாட்கள் எப்படியோ கடந்து போயிருக்கலாம். இந்த நாட்கள் நான் உண்மையாக எனக்காக அவர் பிறந்தார், என் குடும்பத்திற்கு சமாதானம் தர பிறந்தார் என்று சொல்லி இந்த நல்ல நாளை நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் கொண்டாடுவோம். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இல்லத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இயேசு பிறந்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம், மனிதர் மேல் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடுங்கொழி நேரத்தில் ஏழை கோலமைதான் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே
தயவு. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதான் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவு. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறப்பு செய்தியை நாம் கேட்டோம். அடுத்ததாக பெதஸ்தா மிஷன் சபையின் ஞாயிறு பள்ளி மாணவிகள் சிறப்பு கோலாட்ட நடனத்தை நம்முன் நடத்த வருகிறார்கள். உள்ளம் மகிழ் கூட்டத்தில் என்ற பாடலுக்கு கோலாட்ட நடனத்தை ஞாயிறு பள்ளி மாணவிகள் வழங்குகிறார்கள். கூட்டத்தில் புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே சந்தோஷம்தான் கண்டேனே. உள்ள மகிழ் கூட்டத்தில் புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே சந்தோஷம்தான் கண்டேன். குட்டியோடு துள்ளிட குட்டியோடு துள்ளிட கூட்டம் என்ன சொல்லிட கும்மாளம் தான் போடுவேன் கும்பலோடு ஆடுவேன். வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. மேய்ப்பர் கேட்ட செய்தியை மேய்ப்பர் கேட்ட செய்தியை நானும் இங்கே கேட்டேனே. மேய்ப்பர் கேட்ட செய்தியை நானும் இங்கே கேட்டேனே. மேய்ப்பர் கூட்டம் போலவே நானும் அங்கே போகிறேன். மேய்ப்பர் கூட்டம் போலவே நானும் அங்கே போகிறேன். வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. சின்ன இயேசு பாலகன் சின்ன இயேசு பாலகன் சின்ன இயேசு பாலகன் தூங்கும் கோலம் கண்டு நான். சின்ன இயேசு பாலகன் தூங்கும் கோலம் கண்டு நான். சிந்தை மகிழ் கொள்ளுவேன் சொல்லி நானும் பாடுவேன். சிந்தை மகிழ் கொள்ளுவேன் சொல்லி நானும் பாடுவேன். வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. சிறப்பான நடனத்தை நாம் கண்டுகளித்தோம். இன்னும் ஓர் நடனம் ஞாயிறு பள்ளி சிறுவர் சிறுமிகள் வழங்குகிறார்கள். செலிப்ரேஷன் என்கிற ஆங்கில பாடலுக்கு ஒரு சிறப்பு நடனத்தை ஞாயிறு பள்ளி சிறுவர் சிறுமியர் வழங்குகிறார்கள். You know what to do. It's time to put your phone down and raise your attitude. The God who made the birds, sea, sun, and the moon isn't somewhere far away. He is standing in the room. So let it scream, let it shout, let him know what you're about. Keep it moving and grooving. Don't leave a single doubt that today is the day that the Lord has created. Why would I sit around just waiting? Let's have a celebration. It's time to clap our hands and stomp our feet. Let's have a celebration.
call G-O-D. I used to be a blind man until you let me see that who the sun sets free, you said is truly free indeed. So let it scream, let it shout, let them know what you're about. Keep it moving and grooving, don't leave a single doubt that today is the day that the Lord has created. Why would I sit around just waiting? Let's have a celebration. It's time to clap our hands and stomp our feet. Let's have a celebration. If you believe that Jesus set you free, it's time to celebrate. Don't sit there waiting. Let's have a celebration. சிறுவர் சிறுமியரின் நடனத்தை நாம் கண்டோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் கூட ஒரு சிறப்பு பாடலை குட்டீஸ் கேனியல் ஜெரமியா நம்முன் பாட வருகிறார். துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தினாம் தேவனே இன்றும் இன்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் இன்றும் நன்றி மிகுந்த மனதோடே உன் களமெல்லாம் உன்னை பொன்கரவலிலேந்தி உன் களமெல்லாம் உன்னை பொன்கரவலிலேந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் தளித்தாலே வேண்டிய நன்மைகள் யாவும் தளித்தாலே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனே இன்றும் இன்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் இன்றும் நன்றி மிகுந்த மனதோடே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இன்னத்தும் நடத்தினம் தேவனே இன்றும் இன்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் இன்றும் நன்றி மிகுந்த மனதோடே இகிடும் பலியில் பாடுகள் பதனிந்த போடும் ஏகிடும் பலியில் பாடுகள் பலனிந்த போடும் வேண்டிய நன்மைகள் யாவும் தந்தளித்தாலே வேண்டிய நன்மைகள் யாவும் தந்தளித்தாலே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை மற்றும் நடத்தினம் தேவனே இன்றும் இன்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் இன்றும் நன்றி மிகுந்த மனதோடே. சிறப்பு பாடல் பாடிய குட்டீஸுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அடுத்தபடியாக பெதஸ்தா மிஷன் சபையின் ஞாயிறு பள்ளி மாணவ மாணவியர்கள் வாழ்க்கை ஜோராக என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள். வாழ்க்கை ஜோராக காணோம் நான் பாட மனசு புதுசாகுது வாழ்க்கை ஜோராக காணோம் நான் பாட மனசு புதுசாகுது
ஜீவனை கொடுத்து உன்னை மீட்க உனக்காக வந்தாரையா. நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். மலரத்தான் தூக்கிக்கின்னு திமிராட்டம் சுத்தி வரும் புள்ளைங்களாம் சிதறும் நேரம். அன்பான உள்ளத்தோட தாழ்மையா சுத்தி வரும் புள்ளைங்களாம் உயரும் நேரம். கடந்தது கிடைக்கும்னு நினைச்சது நடக்கும்னு ட்ரீம்ல வாழாதடா. நடப்பத நெஞ்சில் வச்சு அவரோட கை கோட்டா எட்டாத தூரம் இல்லடா. நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அருமையான நடனத்தை நம்ம நடத்தி காட்டிய ஞாயிறு பள்ளி மாணவ மாணவியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பெதஸ்தா சபையின் வாலிபர் ஐக்கியம் சார்பாக ஒரு சிறப்பு பாடலை அவர்கள் பாட வருகிறார்கள். சபையின் வாலிபர் ஐக்கியம் பாடிய ஒரு சிறப்பு பாடலை நாம் யாவரும் கண்டுகளித்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிறப்பு கலை நிகழ்ச்சியின் இறுதியாக சமாதானத்தின் தேவன் என்கிற ஒரு குழு நாடகத்தை காஞ்சிபுரம் பெதஸ்தா மிஷன் சபை சார்பாக வழங்குகிறார்கள். நீங்கள் யாவரும் இந்த குறு நாடகத்தை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேலை வேலை வேலை, நான் வேலைக்கு ட்ரை பண்ணாத இடமே கிடையாது. எந்த கம்பெனி ஏறி இறங்கினாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி என்ன தான் பிரயோஜனம்? 3 வருஷமாக வேலை தேடி தேடி அலைஞ்சு
ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஒரே டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அது இல்லாமல் வேற வீட்டில் இதையே சொல்லி சொல்லி வேலை இல்லை, வேலை தேடுற, வேலை கிடைக்கல, இதையே சொல்லி சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையாவது போய் கேட்போம், அவங்களாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம அவங்களையாவது நம்புவோம். ஆமாங்க, நீயும் எவ்வளவுதான் ட்ரை பண்ணுவ, எங்கெங்கெல்லாமோ சுத்தி பாக்குற, உனக்கு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, என்னதான் பண்றது? இப்படி நிம்மதி இல்லாம அலையிறதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கல. என்னோட கடன் பிரச்சனை என்னால தாங்கவே முடியல. நான் என்ன எனக்காக கடன் வாங்கினேன்? என் ஃபேமிலிக்காக தானே வாங்கினேன். ஒவ்வொரு நாளும் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் இதிலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. ஒவ்வொரு நாளும் அந்த கடன்காரங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல. இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர வழியே இல்லையா? வாழவே பிடிக்கல, நீ கூட வந்துடு, நம்ம ஜாலியா இருக்கலாம். நீங்க வாழாது இந்த உலகத்துல. சீக்கிரம் வா. எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? ஒரு பக்கம் என் ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, பசங்களும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல என் மாமியார் நான் என்ன செஞ்சாலும் குறையா கண்டுபிடிக்கிறாங்க. இதுவே எனக்கு ஒரு பெரிய டார்ச்சரா இருக்கு. இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையே இல்லையா? பைசோன் போய் படிடா. என் அக்காவே ஃபோன் பார்க்குறா, நான் ஏன் படிக்கணும்? நானும் ஜாலியாக ஃபோன் பார்க்க போகிறேன். டேய் சுர்ரா அவனை, டி சுர்ரா. ஏய் இந்த கேம் நல்லா இருக்காடா, டே அவனை சுர்ரா. டே அவனை சுர்ரா. போன் பாக்குறியா? பாரு பாரு, நீ பாக்கிட்ட பேசாம இந்த போன பாக்குறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடா இது, வீட்டுக்கு போனாலும் பொண்டாட்டி தொல்லை பண்றா, ஆபீஸ்க்கு போனாலும் மேனேஜர் சாவடிக்கும், எனக்கெல்லாம் நிம்மதியே கிடைக்காதா? கடவுள் இந்த அழகிய படத்தை எனக்கு கொட்டி கொட்டி கொடுத்துருக்காரு. என்கிட்ட இருக்கிற இந்த பணத்தை வச்சு இதோ அதை வாங்குவேன், இதை வாங்குவேன், எதை வேணா வாங்குவேன், எல்லாத்தையுமே வாங்குவேன். என் அழகுக்கு நிகர் யாருமே இல்லை. ஆனா என்ன, இதை சரி பண்ண மட்டும்தான் என்னால முடியல. அப்பாடா, 7 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு இப்போதான் நல்லா சாப்பிட்டு தூங்க போறேன். சந்தோஷமா நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு ஏஞ்சிக்க போறேன். ஹலோ லாசர். சொல்லு மார்லின். எங்கள் அப்பா சொன்னாங்க உங்களுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சுன்னு. ஆமாம் மார்லின். இந்த விஷயத்தில் நம்ம 2 பேர்த்த பற்றி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் லாசர். என்னது மார்லின்? எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை லாசர். ஏன் மார்லின் திடீர்னு அப்படி சொல்கிற? இல்லை லாசர், நான் என் லைஃப் நல்லா இருக்குன்னு தான், நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் உங்களுக்கே லாஸ் ஆகிடுச்சு. நான் இதுக்கு மேலே இருந்தால் நான் நல்லா இருப்பேன்னு நான் எனக்கு தோணலை. நான் எங்கள் அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் லாசர். ஏன் மார்லின்? இல்லை லாசர், நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், நான் என் லைஃப்பை பார்க்குறேன். குட் பை. சொல்லுக்கா, என்னாச்சு? நம்ம அம்மா கீழே விழுந்துட்டாங்கடா. எனக்கு என்ன பண்றதே தெரியல. நான் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நீயும் சீக்கிரம் வந்துருடா. சரிக்கா, நீ சீக்கிரமா கூட்டு போக்கா. பார்த்தீங்களா, இவனுங்களாம் கிறிஸ்தவனுங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுலேயும் ஒருத்தன் அதிக நம்பிக்கையில் பாசிட்டிவ் ப்ரேயர்லாம் இருக்கிறான். அவனுக்கு வச்சான் பார்த்தியா ஆப்பு, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது.
ஹே பிளஸ்ஸி, வாட் இஸ் சர்ப்ரைஸ்! எப்போ வந்த யூஎஸ்ல இருந்து? எதுவுமே சொல்லவே இல்லை என்கிட்ட நீ. ஆமா அங்கிள், இந்த இயர் கிறிஸ்மஸ் உங்களோட செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்துட்டேன் ஓ அங்கிள். சோ ஸ்வீட். வாங்க நம்ம எல்லாம் ஜாலியாக இந்த வாட்டி நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே அங்கிள். அப்புறம் ஆன்ட்டிலாம் எங்க அங்கிள்? ஆண்டி ஷாப்பிங் போயிருக்காங்க, இப்போ 10 மினிட்ஸில் வந்துடுவாங்க. வாங்க நீங்கள் நம்ம ரெஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அப்புறமா நம்ம கிறிஸ்மஸுக்கு நம்ம யோசிப்போம் நம்ம. ஓகே அங்கிள், நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் லாசரையும் போய் நான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அங்கிள். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஓகே அங்கிள். ஹாய் லாசர். ஏய் பிளஸி, எப்படி இருக்க? எப்போ வந்த? என்ன லாசர், உன் ஃப்ரெண்டு யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன், உன் முகத்தில் ஒரு சந்தோஷமே காணோம். அது ஒன்றும் இல்லை பிளஸி, வாழவே பிடிக்கல, ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. வாழவே பிடிக்கலையா? என்ன ஆச்சு லாசர் உனக்கு? பிஸ்னஸ்லேயும் லாஸ் ஆகிடுச்சு. அதை கேட்ட உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்போ என்னடான்னு பார்த்தா அம்மாவும் கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்றாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல பிளஸி. என்ன சொல்கிற லாசர்? சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம ஃபஸ்ட்டு அம்மாவை போய் பார்க்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அங்கிள் வந்து கிறிஸ்மஸ்க்கு எல்லா பிலீவர்ஸையும் இன்வைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீ என் கூட வா, நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம். என் கூட வந்து அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணும்போது நீயும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். சரியா? போகலாமா? போகலாம் பிளஸி. கிறிஸ்மஸ் தினத்தன்று வந்திருக்கிற நம் சபையார் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறித்து நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டு பிறந்தார். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இதில் நம் சமாதான பிரபு பற்றி நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். அவருக்கு அநேக நாமங்கள் இருந்தாலும் சமாதான பிரபு அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, அநேகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற உலகத்தில் அநேகர் வந்து நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும், ஆனால் அவங்க கூட நிம்மதி இருக்காது. ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நிம்மதி இருக்காது. ஸோ இப்படிப்பட்டதான பலதரப்பட்டான குடும்பங்கள் இருக்குது. அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போதை வஸ்துக்கள் மூலமாக வந்து பார்த்தா நிம்மதி கிடைக்கும்னு சொல்லிட்டு அதில் போயிட்டு நிம்மதி தேடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்க முடியுமே தவிர வேறு யாராலும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபம் செய்து நம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் யாவரும் சற்று நேரம் ஜெபிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் சபையின் சார்பாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமீன். சமாதானத்தின் தேவன் என்கிற தலைப்பிலே அருமையாக நாடகத்தின் மூலமாக கருத்துக்களை நமக்கு நடித்து காண்பித்த பெதஸ்தா சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் நன்றி செலுத்துவோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு கிறிஸ்மஸ் தேவ செய்தியை காஞ்சிபுரம் பெதஸ்தா மிஷன் சபையின் ஸ்தாபகர் பேராயர் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள் இப்பொழுது நம் முன்னே வழங்க வருகிறார்கள். இந்த வார்த்தை இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இந்த கிறிஸ்மஸ்
ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் தினம் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தினம். இன்றைக்கு நல்ல கிறிஸ்மஸ் கொண்டாடி இருப்பீங்க, பெரிய ஒரு சந்தோஷம். ஆமேன். காலையில் சர்ச்சுக்கு போயிருப்பீங்க, நல்ல ஆண்டோட நாமத்தை துதித்திருப்பீங்க, அவரை மகிமைப்படுத்தியிருப்பீங்க. பண்டிகை என்று சொன்னாலே பண்டிகை வருகிறதுக்கு முன்பதாகவே கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி நம்ம பண்டிகை வரப்போகிறது. இந்த பண்டிகை நாள் நமக்கு முக்கியமான நாள். இப்படியெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த நாளை எண்ணி 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 ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்மஸ் பண்டிகை வருகிறது, வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷமாக இருக்கும். லீவ் விட்டுருப்பாங்க, எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினீங்களா? கிறிஸ்மஸ் கொண்டாடி இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நம்முடைய இயேசு என்ற அற்புதம் செய்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அநேகர் இந்த தொலைக்காட்சி, நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக நம்முடைய செய்தியை பார்த்து வருகிறீர்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நம்முடைய செய்தியை நீங்கள் பார்க்கிறீர்கள். பார்த்து நிறைய பேர் பயன்பெற்று கொண்டிருக்கிறீர்கள். அதை கேட்கும்போது மிகவும் சந்தோஷம். மறு ஒலிபரப்பாக திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கும் அந்த செய்தியை பார்க்குறீங்க. உங்களுடைய செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் அநேகர் இந்த செய்தியை பார்க்குறீங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ். அதோடு கூட இந்த நாளிலும் கூட இந்த கிறிஸ்மஸ் தினத்திலும் கூட இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியையும் ஒளிபரப்ப கர்த்தர் உதவி செய்தார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட காலையிலேருந்தே நீங்கள் கிறிஸ்மஸ் செய்தி கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. காலையில் சபையில் கேட்டிருப்பீங்க, சர்ச்சில் இந்த வசனங்களெல்லாம் சொல்லியிருப்பீங்க. வருஷம் வருஷம் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தானே இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே. ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இந்த கிறிஸ்மஸ் தினமாகிய இந்த தினத்தில் நானும் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், என்ன வசனம் என்றால் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த சமாதான பிரபு அப்படிங்கிற இந்த வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. நீர் சமாதான பிரபு என்கிறதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இந்த வார்த்தை இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த அந்த பிறக்க போகிறார் என்கிற ஒரு செய்தி, அவர் பிறக்கிறதற்கு 700 வருடங்கள், கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இந்த வார்த்தை அது நிறைவேறுகிறதற்காக காத்திருந்தார்கள். இந்த வார்த்தை எப்பொழுது நிறைவேறும்? தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை எப்பொழுது நிறைவேறும் என்று சொல்லி அநேகர் அதை அந்த தீர்க்க தரிசனத்தை படித்து தேவ சமூகத்தில் நின்ற நாட்கள் உண்டு. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இயேசு பிறக்கிறதற்கு 700 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை 300 வருஷத்திற்கு பிறகு 400 வருஷம் ஒரு இருண்ட நாட்களாக காணப்பட்டது. ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நாட்களாக அந்த நாட்கள் காணப்பட்டது. வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் இடப்பட்ட வருஷங்கள் இந்த கிட்டத்தட்ட 400 வருஷங்கள். இந்த வருஷங்களில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை தான் நினைத்து கொண்டு அந்த தீர்க்க தரிசன வார்த்தை எப்பொழுது நிறைவேறும், எப்பொழுது நிறைவேறும், எப்பொழுது நிறைவேறும் என்று இதற்காக ஆவலாய் காத்து கொண்டிருந்த அந்த நாட்களில் இருந்த பரிசுத்தவான்கள் அநேகர் இந்த வசனத்தை படித்து காத்திருந்தார்கள்.
ஏனென்றால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரே ஆனால் அந்த வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கூட அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நீங்களும் அநேக நாட்களாக காத்திருக்கலாம். அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்க போகிறார் என்கிற அந்த வார்த்தை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே நாம் பார்க்கும்போது லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அதில் 37வது வசனம், ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதற்காக, இந்த தீர்க்க தரிசன தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக காத்திருந்தவர்கள் அநேகர். அந்த 36ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆசேகருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிரயாயத்திலேயே விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது உள்ளவளுமாயிருந்தாள். பாருங்க, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக காத்திருந்த ஒருவர் அப்படி என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டவுடனே ஒரு மிக மகிழ்ச்சி உண்டானது. அருமையானவர்களே, தீர்க்க தரிசனங்கள் தேவன் சொல்லுகிறார் என்றால் அது நிறைவேறுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. இங்கே நாம் வாசித்த வசனங்களில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அப்படியானால் அது ஒரு விசுவாச வார்த்தை. பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் அதிசயமானவர். யார் அவர்? ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர். அந்த அதிசயமானவர் என்றால் அவர் பிறக்கும் போதே ஒரு அதிசயம், அவர் பிறக்கும் போதே அதிசயம் நடந்தது. அதுதான் 700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒன்று. அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்திலே பார்க்கும்போது அவர் ஸ்திரீயின் வித்தாய் வருவார், ஸ்திரீயின் வித்தாய் வருவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை 700 வருடம் வரும்போது அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், இங்கே குமாரன் பாருங்க. அது மட்டுமல்ல, எப்படி அவர் பிறக்கிறார் அப்படின்னு சொன்னால் இங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பா. ஒரு அடையாளம். அடுத்தால சொல்றாரு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அருமையானவர்களே, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் நிறைவேறுகிற ஒரு நாட்கள். இப்போ நாம் பார்க்கும்போது வாசித்த அந்த பகுதியில் அந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய பிந்தின பகுதியை மட்டும் நம்ம பார்க்கிறோம். அவர் யார் என்று சொன்னால் சமாதான பிரபு. யார் என்றால் சமாதான பிரபு. அப்போ சமாதானத்தை கொடுக்கிற ஒரு பிரபு அவர்தான் தேவன். பாருங்க, ஏன் என்று சொன்னால் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே பிறந்தார், அவர் வளர்ந்தார், அவர் இந்த உலகத்திலே அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். எல்லா கட்டளை நிறைவேறுவதற்காக ஞானஸ்தானம் எடுத்தார். நீதியை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திலே அவர் 3 வருஷம் தேவ சமூகத்திலே அவர் 3 வருஷம் ஊழியம் செய்தார். இந்த 3 வருஷத்திலே
அவர் உலகமெங்கும் சுற்றி திரிந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்தார். அவர் எதற்கு இங்க வந்தார் என்கிற காரியத்தை அவர் செய்தார். அதனாலதான் இயேசு இந்த உலகத்திலே வந்து முதலாவது பிறப்பு, இரண்டாவது அவர் மரித்தார். ஏன் அப்படின்னா அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். மத்தேயு 1:21 நாம் பார்க்கும்போது யோசேப்புக்கு சொப்பனத்திலே தேவதூதன் வெளிப்பட்டு அவர் சொன்னார், யோசேப்பே, உன் மரியாதை சேர்த்துக் கொள்வதற்கு ஐயப்படாதே. ஏனென்றால் அவளிடத்திலிருந்து பிறக்க போகிறதானே அந்த குழந்தை அது தேவ ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே வந்த குழந்தை. அந்த பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாததற்கு காரணம் என்ன? பாவம் தான். பாவத்தினால தான் சமாதானம் இல்லை. அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது அப்படி சொன்னா இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் தான் பிறந்தால் இந்த உலகத்திலே நமக்காக மரித்தார் கல்வாரி சிலுவையிலே. அது மாத்திரம் 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பினார். அவர் 3வது நாள் உயிரோடு எழும்பி 40 நாள் வரைக்கும் அவருடைய சீசர்களுக்கு தரிசனம் கொடுத்து 41வது நாள் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த இயேசு மீண்டும் வரப்போகிறார். அந்த இயேசு இந்த வருகிறதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, யார் அவருடைய பிள்ளைகளாக அவர் சொல்ல வைத்து போன சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளையாய் வாழுகிறார்களோ, அவர்களை மீண்டுமாக அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போகும்படியாக ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். அதுதான் அவர் வருவேன் என்று சொன்னவர் வருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட எதிர்பார்த்து கொண்டு நாம் இருக்க வேண்டும். அதனால தான் இந்த பண்டிகை நாளிலே நாம் தேவனுக்கு நன்றி. இயேசு பிறந்தார் என்கிற செய்தி. அவர் எங்கே பிறந்தார்? பெத்லகேமில் அல்ல. பெத்லகேமில் பிறந்தார். ஆனால் பெத்லகேமில் பிறந்தது மட்டுமல்ல, உங்களுடைய இல்லத்திலே பிறக்க வேண்டும், உங்களுடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்திலே பிறக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்திலே பிறந்து உங்களை தேவன் அவர் உள்ளத்திலே குடும்பத்திலே பிறக்கும்போது பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகுது. அந்த சந்தோஷத்தை தான் நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 3:15 நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளக்கடவது. தேவ சமாதானம் உடைய இருதயத்தை ஆளுக செய்ய வேண்டும். இந்த நாளிலே ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். ஐயோ, நான் ஏன் தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு நினைக்கலாம். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக தான் இந்த நாளிலே இந்த செய்தி உங்களுக்காக வருகிறது. இயேசு என்றும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, நிம்மதி இல்லையா, ஏதோ என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சமாதான பிரபு ஆகிய ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். எதற்காக சொன்னா, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதற்காக தான். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதற்காக சமாதான பிரபுவாக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தால் அந்த சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுக செய்யும். அதுதான் கொலோசியர் 3:16-15 தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுக செய்யும். தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுக செய்யும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் யார் என்றால் சமாதான பிரபு. ஆமென். நீங்க சொல்லுங்க, இயேசு சமாதான பிரபு. இயேசு சமாதான பிரபு. யாருக்கு தெரியுமா? நமக்கு, உங்களுக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறவராகிய இயேசு இந்த நாளிலே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் தினமாகிய இந்த தினத்திலே அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீ பிறக்கும் போதே சமாதான பிரபு, பிறக்கிறதுக்கு முன்பதாகவே சமாதான பிரபு என்கிற ஒரு வார்த்தையோடு கூட இந்த உலகத்தில் ஆண்டவரே 700 வருஷத்துக்கு பிறந்தீங்க. உங்களுடைய வார்த்தை வந்ததுக்கு பிறகு ஆண்டவர் அந்த வார்த்தைக்காக காத்திருந்த ஜனங்கள் நீர் பிறந்தீர் செய்தியை கேட்கும் போது மிக மகிழ்ச்சி ஆண்டவரே. கர்த்தாவே, சாஸ்திரிகள், விஞ்ஞானிகள் ஆண்டவரே உம்மை தேடி வந்தாங்கப்பா, உம்மை பார்க்கிறதுக்காக வந்தாங்க. ஏனென்று சொன்னால் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது என்கிறதை அறிந்து 3 சாஸ்திரிகள் உம்மை தேடி வந்தார்கள். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்கிற அந்த செய்தியை அவர் அறிந்து
இயேசுவை தேடி வந்தார்கள். இந்த வேளையிலும் கூட கிறிஸ்மஸ் தினமாகிய இந்த தினத்தை ஏதோ கொண்டாடுகிறோம், ஏதோ நல்ல புது துணி எடுக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், நல்லா கொண்டாடு, இதுதான் அல்ல. ஆண்டவரே, இந்த நாள், இந்த கிறிஸ்மஸ் தினமாகிய இந்த நாளிலே யார் யார் சமாதானம் இல்லாமல், யார் நிம்மதி இல்லாமல், ஆண்டவரே யார் பெரிய பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கும் சமாதானத்தை கொடுங்கப்பா. அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு செய்தி கேட்கிற அருமையான சகோதரனை, அருமையான சகோதரி, அருமையான அம்மா, அருமையான பிள்ளைகளை, உங்களுடைய இருதயத்தை இன்றைக்கு அந்த சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். அவருக்கென்று உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது மெய்யாகவே நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். ஆண்டவர் வார்த்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஆரம்பத்திலிருந்து இந்த முடிவு வரைக்கும் ஆண்டவரை இதை கவனித்து கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக சமூகத்தில் ஜெபிக்கிறங்க தாவே. தொடர்ந்து நம்பிக்கை தொலைக்காட்சியில் வரக்கூடிய செய்தியை பிள்ளைகள் பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபையை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானுடைய அந்நியவனின் ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்கிற பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmtttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.